26ல் என் தாய்மாரெல்லாம் சேர்ந்து உன் கொட்டையை நசுக்கி சூப்பு வைக்கல, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு டிவிக்கு, இன்னொன்னு எங்க அண்ணன் நடந்து போனாருன்னா அவர் உண்டு போதில்ல மயிறு, அது கூட நட்டுக்கு தண்டா கீழே விழும். 75 வருஷம் கட்சி நடத்தி நாங்க நட்டு நிக்க வைப்போமா தமிழ்நாட்டை. நேரா வருவாங்களாம், ஒன்லி 2026 வாங்கலாம். நிக்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்ல உக்காடுறோம். நாங்க வந்து குச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போறது கட்சி நடத்துறோம். என்னடா நினைச்சுக்கிறீங்க? என்ன நினைச்சுக்கிறீங்க? கபடி பால் அவங்க வந்தா நம்ம பையன் போக்குவரத்து துறை மந்திரியா இருக்கிறாரு. அவர் ஊர்ல பஸ் இல்லை, எல்லாம் நாங்க திரிசா மாதிரியே பஸ் விட முடியுமாங்க? இதுல என்ன வேடிக்கைன்னா, அந்த பையனுக்கு எழுதி கொடுக்குறவன் கஞ்சா அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அடிக்கிறவன் அப்படியே பேசுறான். இதுதான் அவன் உலகமே தெரியல. என்ன இப்பதான் பொறுத்தா மாதிரியும் இன்னைக்குதான் இவர் வெளியே வந்த மாதிரியும் நாகப்பட்டினத்துல போய் பேசுறான். நான் இப்ப வரல, 14 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஆளு. 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்தியே, மிச்சம் 13 வருஷத்துல யாரு மசர பிடிங்க உன்னை வரவானாங்க சொன்னோம். இங்க வந்தா நான் எவனாவது சேர் தேடின்னு போறான். சேராவது ஒரு 480 ரூபாய் சேரு. அந்த தரையில மேட்டு கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட மாட்டாங்க. அந்த மப்பால ஹோலிக்கு போறதுக்கு அதை சுத்தின்னு ஓடுது. அவரு உழைச்சி சம்பாதிச்சாங்க. போட ஊரு தலையாட்டம் 10 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்தேன். படுவாய்வாங்க இவரு தராங்களாம் பிளாக்ல. அந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் பிளாக்ல வித்து அந்த டிவிக்கு கொண்ட தாலியெல்லாம் அறுத்து அவன் வீட்டுல நகையத்து போய் அடமானம் வச்சு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வித்து அந்த பணத்துல ஏசி பச்சு. அது சொல்றான், ஏடா பாவி சனிக்கிழமை ஏனா வரேன்னு கேட்டா நான் சொன்னான் தெரியுமா, இதுதான் ஹைலைட்டு, யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாது. நீ ஒரு 12 மணி ராத்திரில திரிசா வீட்டுக்கு போற மாதிரி